யார் எந்த குழந்தையை கேட்டாலும் அந்த பிக் பாஸ்ல தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன் ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறம் பசங்கிட்ட கேட்டேன், பரவாயில்லப்பா எனக்கு லக்கு நடிப்பாரக்கன்றது நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு. ஆனால் எங்களாலேயே அதை எடிட்டில் கட் பண்ண முடியல. நீங்கள் எல்லா கேமராலையும் சொல்லி இதெல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வு தம்பி. வரலாற்று நிகழ்வு தான், கல்வெட்டுலாம் பொறிக்கணும். இப்போ அண்ணியன்னா அது கஷ்டமான சீன்ல மேடம், டக்குன்னு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். ஏன் இந்த ரீக்ரியேட் தானே பண்றீங்க நீங்க? அது ஆக்சுவலாக சும்மா பார்க்கத்தானே சரி, அது சாதாரண ஆளால ரீக்ரியேஷன் பண்ண முடியாது. எக்ஸ்பிரஷன்ஸ் முக பாவனைகள்லாம் முக்கியம் இல்லையா உங்களுக்கு? அதுல ஒருத்தவங்களை வந்து லேடி திவாகர் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த இதெல்லாம் பாத்தீங்களா? அது யாரா? நைட்டி அக்கா அப்படின்னு வந்து ஒருத்தவங்க வந்து இப்ப அப்படி கிடையாதுப்பா. நான் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸோட ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். இந்த மாதிரி வீடியோ போறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? இல்லை நினச்சது இல்லை. எல்லாம் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. ஓகேங்களா, டக்குன்னு ஒரு கர்ணர் ஆக்டிங் பண்ணணும் அப்படின்னா நெஞ்சில ஏத்தி குத்துற மாதிரி டக்குன்னு நிறைய தடவை பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்க பண்ணதெல்லாம் இப்போ புதுசா ஒண்ணு பண்ணனும்னா என்ன? அது மட்டும் இல்லப்பா, நிறைய பண்ணிருக்கேன். பிரியமான படத்துல விஜய் சார் கத்தில குத்தி. இது வரைக்கும் பண்ணாம புதுசா ஏதாவது ட்ரை தெரியல. டயலாக் டெலிவரி எங்களுக்காக சும்மா ஏதாவது பண்ணி காட்டணும்னா டயலாக் டெலிவரியா எப்படி பண்ணுவீங்க? நிறைய பண்ணிருக்கேன்லப்பா, நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பொறுக்கி பண்ணாட உனக்கு அளவு கிட்ட வேறமே கிடைக்கலையா? ஒரு அரணா ராத் சினிமா வியூஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு என் கூட இருக்க பர்சனை பற்றி நான் தனியாக இன்ட்ரோ அப்படி கொடுக்கணுன்றதுலாம் நீட் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட பர்சன் தான் என் கூட இருக்காரு. தமிழ்லைன் பார்த்தும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம யாரை இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண போகிறோன்னு. வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய திவாகர் இஸ் வித் அஸ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம். மேடம் மெயினானது விட்டீங்க. இப்போ யார் எந்த குழந்தையை கேட்டாலும் அந்த பிக் பாஸ்ல தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் அந்த வார்த்தையை விட்டீங்களே மேடம். அது நீங்க இப்படி சொன்னாதான் மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். நான்லாம் அப்படி பண்ண முடியாது. ஆக்சுவலி கேமரா எல்லா கேமராலையும் அந்த பிக் பாஸ் முடிஞ்சு அந்த ஷோ இது இருக்கும் இல்லையா, ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறம் பசங்கிட்ட கேட்டேன், பரவாயில்லப்பா எனக்கு லக்கு நடிப்பாரக்கன்றது நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு. ஆனால் எங்களாலேயே அதை எடிட்டில் கட் பண்ண முடியல. நீங்கள் எல்லா கேமராலையும் சொல்லி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அது மக்களுக்கும் பிடிச்சிருக்கு. இப்போ மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல மேடம், திருச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல் சூப்பர் மேடம் டாக்டர். அப்போ அவங்க வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸ் படிங்க. ஃபிசியோதெரப்பி இன்ட்ரடியூஸ் கொடுக்கணும்னா நம்ம பிக் பாஸில் இருக்கிற நடிப்பு அரக்கன் வந்து இந்த கோர்ஸை எனக்கு உண்மையிலே ஹாப்பியாக இருந்துச்சு. அது தந்தி டிவி ஒரு சேனல் பேர் சொல்லலாம்ல, தந்தி டிவியில் நியூஸில் வந்துருந்துச்சு. எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு. சரி ஓகே, ஏதோ ஒன்று நம்ம படித்த படிப்புக்கோ ஏதோ ஒன்று நம்ம இது வந்து நம்ம தப்பு பண்ணல. நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் பிபிடினா ஃபிசியோதெரபி டாக்டருக்கு படிங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மேடம் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டேஜில் சொல்கிறது எனக்கு பெருமையாக இருந்துச்சு. சரி ஓகே, ஒரு மேற்கோள் சொல்கிற மாதிரி இருக்கும். என்ன ரீசனாக அவங்க சொன்னாங்க, அவங்க குழந்தைங்க பேரம்பேத்திகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா, விரும்பி பார்ப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களை இந்த நடிப்பு அரக்கன்ற வார்த்தை எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட பதிஞ்சிருக்குன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மேடம். அதான் நீங்கள் சொன்னாதான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஸ்டைல்லே வேறு சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக இந்த முறையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்றது. நாட் ஓன்லி ரெஜிஸ்டர், அதாவது அவங்க விரும்புகிறாங்க மேடம். அது நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறதா மக்கள் ரசிக்கத்தக்கதானே இருக்குது, யாரையும் ஹர்ட் பண்ணாமல் யாரையும் புண்படுத்தாமல். ஓகே, இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து திவாகர் வந்து இன்னைக்கு மனிதராக இருக்கீங்க. ஆனால் மக்கள் பார்க்குற திவாகர், இந்த திவாகருக்கு முன்னாடி வேற ஒரு திவாகர் இருந்திருக்கும்ல, லைஃப் ஸ்டைல், அது எப்படி இருந்தது திவாகருக்கு? லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடம், நார்மலாக ஸ்கூலில் படித்தோம். ஸ்கூலில் படிக்கிறப்ப என்ன சொல்கிறோம், நல்லா படித்தோம், பயங்கரமான படிப்பு. அதாவது குழந்தையிலேருந்தே டாக்டர் ஆகணும்னு ஊட்டியே வளர்த்தது. அம்மாவோட தங்கச்சி டாக்டர் மேடம், எம்பிபிஎஸ் முடிச்சு டாக்டராக இருந்தாங்க. அதாவது அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீயும் வரணும், டாக்டருக்கு படிக்கணும் ஊட்டி வளர்த்தாங்க. ஸோ படிப்பில் நல்ல ஒரு டேலண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லைஃப்பில் அப்படியே நல்லா படிக்கிறப்ப இதுவும் சேர்த்து வந்துச்சு, கலையும் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்படி தான் மேடம். அதாவது சென்னை லோயலா காலேஜ் இருக்கு இல்லையா, அங்கே 3 வருஷம் படிச்சுட்டு எவ்வளோ பெரிய ஜாம்பவானா இருக்காங்க. அதாவது எங்கள் ஸ்கூலோட காலேஜ்னா லோயலா காலேஜ், மதுரை சென்ட் மேரிஸ், திருச்சி சென்ட் ஜோசப், எல்லாம் ஒரே நிர்வாகம், சேசு சபைன்னு சொல்லுவாங்க. ஃபாதர்ஸ் கட்டுப்பாட்டில், சாமியாரோட கட்டுப்பாட்டில் வளர்ந்தவங்க நாங்கள்லாம். ஸோ சுய ஒழுக்கம், கௌரவம், கட்டுப்பாடு, அதே சமயத்தில் படிப்பு. அவங்க ரொம்ப அப்படி தான் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் நாடக போட்டி பண்ணால் கூட சினிமா டாபிக்லாம் தொட விட மாட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேடம் அது ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே நாடகம் எழுதி ஒரு 1/2 hour நாடகம்
அரங்கேற்றுவோம். ம். இப்போ வந்து மக்கள் வந்து 30 செகண்ட் மேலே ரீல்ஸ் பார்க்க மாட்டாங்க. ம். ஆல்ரெடி தெரிஞ்ச சீனை அதுவுமே மற்ற நடிகர்களை காப்பி நான் அடிக்க மாட்டேன். அப்படி அடிச்சிருந்தா இன்ன வரையும் நான் கீழே தான் உட்காந்துருக்கணும், இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க மாட்டோம். நான் அந்த சீனை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவேன். இப்போ அண்ணியன்னா அது கஷ்டமான சீன் இல்லை மேடம், டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். ம். ஓகேங்களா? ஏன் இந்த அத ரீக்ரியேட் தானே பண்றீங்க நீங்க. அது ஆக்சுவலாக சும்மா பார்க்கத்தானே செய்றேன். அது சாதாரண ஆளால ரீக்ரியேஷன் பண்ண முடியாது. ம். எக்ஸ்பிரஷன்ஸ் முக பாவனைகள்லாம் முக்கியம் இல்லையா உங்களுக்கு? ஆனா வாட்டர்மெலன் ஸ்டார்னு பேர் வந்தது லைக் அந்த ஒரு ஆக்ஷன் தானே. அது சும்மா பண்ண, அதை அப்படியே, ஒத்துக்கிறேன். அது வந்து யதார்த்தமா, அதாவது மேடம் ஒரு கலைஞனுக்கு எதில் பேர் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ம். அந்த இது வந்து சாதாரணமாக வரல, என்ன கேட்டால் ஒரு தெய்வ செயலை தான் நினைக்கிறேன். ம். ஒரு கலைத்தாயே தர்பூசணி அவதாரம் எடுத்து வந்து நான் நினைக்கவே இல்லை. நான் நீங்கள் சொன்ன மாதிரி கஷ்டமான ஆக்டிங் பண்ணுறப்ப எனக்கு இது கிளிக் ஆகும்னு தெரியும். நான் இது கிளிக் ஆகும்னு தெரியாது. ம். அன்னியன் இருக்கு இல்லையா, ஏன்னா அன்னியன் வந்து டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணணும். ம். உனக்கு தைரியம் இருந்தா அந்த மாதிரி இருக்கு, டக்குன்னு அவ்வியாக மாறணும், டக்குன்னு அன்னியனா மாறணும். அம்பி இது வந்து கஷ்டமான ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு சீனு. இதை பண்ணுறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை காப்பி அடிச்சுலாம் பண்ண முடியாது. நம்மளுக்குன்னு எனக்குன்னு ஒரு இது வச்சு தான் நான் அதை பண்ணேன். Okay. பார்த்தேன். ஆனா விக்ரம் சார் பண்ணாத தானே நீங்க ரீக்ரியேட் பண்ணிருக்கீங்க. அது So, அப்படி காரணம், அதுக்கு இருக்கும்போது- காரணம் வந்து அவங்கள பார்த்து காப்பி அடிக்க மாட்டேன் மேடம். அவங்களுக்கு ஒரு இது, எனக்கு ஒரு இது. அவரோட வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, என்னோட வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அவங்க பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருக்கு, என் பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருக்கும். Okay. ஸோ நான் இது பண்ணதோட மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான சீனை பண்ணுறப்ப ஈஸியாக கிடைக்கும். அப்போ அதனால் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பண்ணுறோம். Okay. மக்களுக்கு அது சீக்கிரம் போய் ரீச் ஆகும். நான் புதுசாக ஒன்று ஓன் கிரியேட் பண்ணி பண்ணுறதுக்கு அது டக்குன்னு இதாகாது, கிளிக் ஆகாது. அதனால கிளிக் ஆகாது. ஆனால் பிக் பாஸில் அதை காமிச்சிட்டோம்ல, ஓன் பாடி லாங்குவேஜ், ஓன் ஸ்டைல் எல்லாரும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயுமே காலேஜ்லேயே அப்படி தான் ஃபன்னியாக இருக்கும், நல்லா ஜாலியாக பேச Okay. கொள்ள. ஸோ அதே அது படம்னு வர்றப்ப நம்ம நடிக்கிறப்ப நம்மளுக்கு இன்னும் ஒரு இது கிரியேட் ஆகும் மேடம். ஓகே. இப்போ பிக் பாஸ் அப்படின்னு சொல்லும் போது இப்போ காமன் மேன் ஷோ வந்து பாத்தீங்களா? காமன் மேன் ஷோ நான் அதிகம் பார்க்கல. ஏன் பார்க்கல? ஏன்னா நீங்க பிக் பாஸ்ல இருந்தானே ட்ரெண்ட் ஆகிய லைக் எல்லாமே நடந்தது இல்லையா? இப்போ காமன் மேன் ஷோன்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு, ஏன் பார்க்கல? யூஸ்வலாக நானே பிக் பாஸ் எதுவும் பார்த்தது உண்மையை சொல்ல வரேன், எனக்கு பிளாங்காக தான் போனேன், என்னன்னே தெரியாது. ம். பிக் பாஸில் என்ன கேம்ஸ் நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள். முத நாள் பிக் பாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ம். அந்த எவிக்ஷன் சொல்லுவோம்ல, அது என்ன சொல்லுவோம், எவிக்ஷன் ப்ராசஸ். எவிக்ஷன் ப்ராசஸ் முன்னாடி நாமினேஷன் போகிறப்ப ரூமை திறந்து பிக் பாஸ் ரூமுக்கு எங்கே போகிறதுனே தெரியல, உள்ளே போயிட்டு அது பயங்கரமாக மீம்ஸ் ஆயிடுச்சு. இங்கிட்டும் திரும்பி பார்க்குறேன், இங்கிட்டும் திரும்பி பார்க்குறேன். ஸோ தெரியாது, நாமினேஷன்னா என்னடான்னு கேட்குறேன் பக்கத்தில் கலையரசோ இல்லை பாருங்க, என்னப்பா நான் நாமினேஷனா ஒரு ஆளை செலக்ட் பண்ணி வெளியில், ஓ அப்படியா அப்படின்னு உள்ள. ஓ அப்படிதான் உள்ள. இப்போ அதனால தெரியாது பிக் பாஸ்லாம் இல்லை, பார்க்கறது அது ஒரு வகையில் நல்லதுப்பா. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்பேர்டாக இருந்தவங்களுக்குலாம் அவ்வளோ பேர் கிடைக்கல. நீங்கள் உண்மையாக எதுவுமே தெரியாமல் நேர்மையாக உள்ளே போயிருங்க, அதை மக்கள் ரசிச்சாங்க. சரி. ஸோ அந்த வகையில் ஐ எம் வெரி ஹாப்பி. பிக் பாஸ் எனக்கு கேட்டால் பிக் பாஸ் போகணும்னு நினைக்கிறவங்க பிக் பாஸ் பார்த்துட்டு போகிறது சுத்த வேஸ்ட்டு. ஏன்னா அவங்க ஸ்கிரிப்டாக என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஆர்டிஃபிஷியலாக இருக்காங்க. இப்போ நான் அப்படி இருந்தனால எனக்கு ப்ளஸ், நானாக இருந்தேன், உள்ளுக்குள்ளே போனேன், ஜாலியாக இருந்தேன். திவாகர் எப்படி இருப்பாரோ ஓகேங்களா, வெளியில் எப்படி இருந்தாரோ அப்படி தான் உள்ளே இருந்தார். போய் பேச ஹேட்டர் கூட என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆள் சொல்லியிருக்காரு, நம்ம வாட்டர்மெலனுக்குலாம் அவ்வளோ கெப்பாசிட்டி இல்லை, பொய் சொல்கிற லெவல், பொய் சொல்கிறது என்னென்னமோ நபர்களை பற்றி நிறைய சர்ச்சைகள் உண்டா, அதுக்கெல்லாம் ஒருத்தர்ல பாவம், அந்த மனுஷன் மிஞ்சி போன ஒரு நாள். ஸோ அந்த மாதிரி நம்மளா இருந்தோம். பிக் பாஸ் பார்க்காதனால சொல்கிறேன். நீங்க எங்கேயுமே நாமினேஷன் தெரியல, கேம்ஸும் தெரியாதுப்பா. ம். இன்னொரு ரீசன் ஆர்டிஃபிஷியலாக இருந்தது இல்லை. எங்கேயுமே ஆர்டிஃபிஷியலா நீங்க இருந்தது இல்ல அப்படின்றது தான் திவாகரா. ஆமாம், எப்பயுமே அதனால தான் இவ்வளோ வளர்ச்சி வந்தது இருப்பா. பிக் பாஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேம்ஸ் எல்லாம் சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது. அதுலேயும் இந்த இண்டோர் கேம்ஸ்லாம் எனக்கு பிக் பாஸ் போகணும்னு ஆசை இருந்துச்சே தவிர, பேசிக்காக நம்மளுக்கு ஒரு மேனரிஸ் இருக்குப்பா, நல்லா படிப்பேன், எவ்வளோ கொடுக்க சொன்னாலும் படிப்பேன். பேச்சு போட்டி, நாடக போட்டி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னா அதில் நல்லா இருக்கும். இந்த கேரமு, செஸ்ஸு, இந்த இண்டோர் கேம்ஸ்லாம் சுத்தமாக தெரியாது. நான் விளாண்ட ஒரே ஒரு கேம் கபடி மட்டும்தான், அது ஸ்கூலில், அதுவும் ஹாஸ்டலில் வந்து இந்த டீமாக. ஸோ மற்ற கேம்ஸ்லாம் ரொம்ப பெருசாக தெரியாது. அதனால் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக இண்டோர் கேம்ஸாக வைக்கிறாங்க. நான் என்னடா இது இல்ல இப்ப அவுட்டோர் கேம் வச்சிருந்தா விளையாடி இருந்திருப்பீங்களா? அவுட்டோர் கேம்ஸும் ரொம்ப தெரியாது. கேம்ஸே சொல்ல வரேன், நான் நல்லா விஜய் சேதுபதி சார்ட்டே நான் தானே சொன்னேன், சார் நான் கேம்ஸில் நல்லா படிப்பேன் சார், டாக்டராக இருந்தேன், கொஞ்சம் இந்த கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவ்வளோவா தெரியாது. ஏன்னா மைனூட்டான கேம்ஸாக இருந்துச்சு, ஃபுல்லாக ஜீன்ஸ் பேண்ட்டை துவைச்சு போட்டுருந்தாங்க, நம்மளுக்கு துவைக்கவே தெரியாது. மைன்யூட்டான கேம்ஸே திவாகருக்கு வரல, லைக் அந்த மாதிரி அந்த கேம்ஸ் அப்படின்றதுனால. இப்போ கேப்டன் டாஸ்க் வந்துச்சு, கேப்டன் டாஸ்கில் ஜீன்ஸ் பேண்ட்டை துவைக்க சொன்னாங்க. ஓகேவா, ஜீன்ஸ் பேண்ட்டை துவானா எனக்கு துவைக்கவே தெரியாது. பொண்ணுங்களா என்ன பண்ணிடுச்சுங்க, டக்குன்னு ஆதிரி சூப்பராக துவைச்சு 5 நிமிஷத்தில் எடுத்து க்ளீன் பண்ணி கொண்டு வந்தேன். இப்போ யார் கூடலாம் கனெக்ட்ல இருக்கீங்க பிக் பாஸ்ல? அப்போ இருந்தவங்க கூட, உங்க கூட கண்டஸ்டன்ஸா இருந்தவங்க? பேசுவான், கலையரசன் பேசுவான், பார்க்குற இடத்துல ஆதிரியை ரொம்ப பிடிக்கும், பார்க்குற இடத்துல பேசிக்கிறோம். மற்றபடி ஆளாளுக்கு அவங்கவுங்க 1000 ஒர்க்கில் இருப்பாங்க மேடம். அதனால் நான் ஃபோன் பண்ணி அப்படி பேசி அந்த மாதிரிலாம்
Okay. வேணும்னா மிந்தா இப்போ வர்றப்ப கூட சாப்பிட்றப்ப உங்கள் சேனலுக்கு வரப்போ ஒரு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணாங்க. ஆ. கலையரசன் வீடியோ காலில் வந்தான். ஓகே. ஆனால் எங்கன்னு இருக்கு. ஸோ அவன் பேசுவான், பாரு பேசுவான், பார்க்குற இடத்துல பேசுவோம். ம். அதுக்கப்புறம் வேறு சப்பரி என்ன நல்லது கட்டினாலும் உடனே விசாரிச்சிருவான். ஸோ அந்த வகையில் அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. என்ன நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி, என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உடனே அடிச்சிருவான். விக்கல் சாப்பாப்பை பார்த்தா பேசுவான். அப்புறம் அப்சரா பேசிச்சு நேற்று. ஓகே. அப்சராவோட கசின் வந்து என்னோட ஃபேனா. ஓ. அதனால் ஃபோன் பண்ணி இவர் உங்கள்கிட்ட பேசணும்னே சொன்னார். ம். வந்தா கன்னியாகுமரி வாங்க, மார்த்தாண்டா வாங்க அப்படின்ட்டு நேற்று பேசினா அப்படி. ஓகே. ஸோ எல்லாத்தையும் வி இருக்காங்க. ஹேவ் குட் ரிலேஷன். ஆனால் பட் ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க ஒரு ஜேர்னியை பார்த்து போய்கிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ பிக் பாஸ் காமன் மேன் ஷோன்னு சொன்னல, அது கான்செப்டாவது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அங்க என்ன நடக்குது? என்ன மாதிரி? பார்க்குற ஒரு சில சர்ச்சைகள் வருது, ஒரு சில இது வருது, ஏதோ அது ஒரு டைப்பாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல ஒருத்தவங்கள வந்து லேடி திவாகர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த இதெல்லாம் பாத்தீங்களா? உங்களுக்கு ஐயோ அது அது ஷேர் யாரு? ஆகுதா? அது யாரா? ப்ராமிஸாக நைட்டி தெரியல. அக்கா அப்படின்னு வந்து ஒருத்தவங்க வந்து இப்ப அப்படி கிடையாதுப்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். ம். ஓகேங்களா? நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். பிக் பாஸ்ல நீங்க இருந்ததை வச்சு சொல்லல, காமனா வாட்டர்மெலன் திவாகர்னு இருக்கீங்கல்ல, ம். அப்படியே அங்க அது வந்து 1000 பேர் 1000 சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்கப்பா. ஆக்சுவலாக அவங்களுக்குள்ள இஷ்யூஸ் என்னன்னு தெரியல. இப்போ எனக்கெல்லாம் வந்து என்னென்னா சொன்ன ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணும். பிக் பாஸ் ரூல்ஸ் என்னவோ சார் என்ன சொன்னாலும் போய் எங்களுக்கு வைக்கிற கேமே அதுதான். கூட்டுன்னு சொன்னால் கூட்ட போனோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்னையும் பாருங்க டாய்லெட் தான் கழுவு விட்டாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. டாய்லெட் கழுவு தான் செஞ்சேன். ஃபஸ்ட்டு வீக்கில் என்னன்னா அவங்க அதோட கஷ்டம் உண்மை அதுதான்ப்பா. இருக்கிற எல்லாமே சொகுசு வாழ்க்கை வாழ முடியாது. ஓகேங்களா? ஏன்னா க்ளீன் பண்ணுறவங்க அதோட அருமை தெரியணும், தண்ணியோட கஷ்டம் தெரியணும். எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எங்கள் மதுரையிலலாம் தண்ணி நல்லா வரும். 30 அடியில் போர் என் வீட்டிலலாம் நல்லா சொல்லன்னு யூஸ் பண்ணோம். ஸோ அதோட கஷ்டத்தை பிக் பாஸ் எங்களை உணர வச்சுச்சு. உண்மையை சொல்லட்டுங்களா, நான் டாய்லெட் க்ளீனிங்லாம் எனக்கு ரொம்ப அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் பண்ணது கிடையாது. பட் இதுக்கப்புறம் என்னென்னா நான் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வருது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தனியாக ஒரு ஆள் போட்டு பண்ணுறதை விட ஸோ நல்ல விஷயங்களை தான் கற்றுக் கொடுத்துச்சு. நான் பண்ண ஒன்று ராஜாராணி டாஸ்க் இருக்கு இல்லையா, அப்போ தேவையில்லாத அலிகேஷன் வச்சப்போ கோவத்தில் அந்த ட்ரெஸ்ஸை பிடுங்கி ஆக்சுவலாக உள்ள ஒரு பேண்ட் போட்டு ராஜா ட்ரெஸ் அது ஆக்சுவலாக தேவையில்லாமல் அலிகேஷன் சொல்லி தங்கச்சி பாருவும் அந்த நேரத்தில் ராணியாக இருந்துச்சு. அதுவும் சப்போர்ட் பண்ணல. சப்போர்ட் பண்ண வேணாம், ஒரு நாயத்தை சொல்லலைன்ற கோவத்தில் அந்த ஒரு அதான் திருப்பி பிக் பாஸ்ட்டை போயிட்டேன். சார் நான் இதுவரை எந்த கேம்ஸ் விட்டு அப்படி போனதில்லை. இவங்க அதாவது தப்பாக சொல்லி இப்படி பண்ணுறனால வந்துட்டேன், சாரி சார்னு சொல்லி உடனே திருப்பி கேம்குள்ளே வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் பிக் பாஸும் பார்க்குற மாதிரி இல்லையா? அப்படிலாம் கிடையாதுப்பா, பார்க்கக்கூடாதுன்னு இல்லை. மறுபடியும் பிக் பாஸ் கூப்பிட்டா போவீங்களா? கண்டிப்பாக. இப்போ இந்த சீசன் 10 வரப்போகுது இல்லையா, இதில் உங்களை வந்து உள்ளே கூப்பிடுறாங்க, ஒரு டாஸ்க்குக்காக கூப்பிடுறாங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போவீங்களா? கண்டிப்பாக போவேன். உள்ளே போய் என்ன மாதிரி? பிக் பாஸ்ன்றது ஒரு தாய் வீடு மாதிரி ஆகிப்போச்சுப்பா எனக்கு. அதால் நான் பெனிஃபிட்டை மட்டுமே அனுபவிச்சேன். பிக் பாஸில் வந்து உண்மையிலே சொல்லக்கூடாது, நான் எப்போ செஞ்ச புண்ணியமோ அந்த டீமில் உள்ள எல்லாருமே, அந்த டீமில் இருக்கிறவங்களும் அவங்கள மாதிரி பொண்ணுங்க தான். பார்த்த உடனே தெரியும் இல்லையா இவரை போட்டால் நல்லா இருக்குன்னு. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னது ஒரு மேடமு. ஆக்சுவலாக அவங்க பேர்லாம் சொல்லக்கூடாது, ஆஃபீஸ் ஸ்டாஃபு. உண்மையிலே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல வருது 100 கோயில் கட்டி நான் கும்பிடலாம். ஓகேங்களா? உண்மையிலே தான் இப்போ ப்ராமிஸாக சொல்ல வரேன். என்னை ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அந்த மேடமே இன்டர்வியூ பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா சாதாரண விஷயம் இல்லைப்பா, எவ்வளவோ பேர் வருஷக்கணக்கில் ட்ரை பண்ணி கிடைக்காம போகிறாங்க. ஈவன் பாருவங்கெல்லாம் கூட ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணி தான் உள்ளே போயிருக்காங்க. நான் ஃபேமஸான கொஞ்ச நாள்லேயே இவர் டேலண்ட் இருக்குது, இவர் உள்ளே போவார்னு அந்த நம்பிக்கை யாருக்கு வரும்? ஸோ ஒரு நல்ல வாய்ப்பு பிக் பாஸால் நான் பயன் மட்டுமே அடைஞ்சிருக்கேன். அதனால் வந்து எப்பயுமே இந்த பிக் பாஸ்க்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். எப்பயுமே பிக் பாஸ்க்கு நான் பாசிட்டிவாக மட்டுமே பேசுவேன். கண்டிப்பாக பிக் பாஸ் அப்படின்றத தாண்டி விஜய் டிவியில் மற்ற ஷோஸில் போகிறதுக்கான பிளான் ஏதாவது இருக்கா? திவாகர் கண்டிப்பாக ஷோஸில் ஏதாவது பார்த்து விஜய் டிவின்றதுப்பா. நான் ஆக்சுவலாக விஜய் டிவி, சன் டிவி ரெண்டுமே ஒரு தாய் வீடு மாதிரி தான் பார்த்தேன். ஏன்னா விஜய் டிவியில் நிறைய ஷோவில் என்னை யூஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து சன் டிவியில் அந்த ஆதித்யாவில் வந்து என்னை ஆங்கராக வச்சுருந்தாங்க ஒரு ஷோவுக்கு. ஸோ அவங்க எப்போ யார் கூப்பிட்டாலும் போய் பண்ணி கொடுப்பேன். இவங்க வந்து என்னோட மெயின் லிஸ்ட்டில் இருக்காங்க. அது போக மற்ற யார் எது கேட்டாலுமே நான் வேணாம்னு நான் என்னைக்குமே சொன்னதில்லப்பா. விஜய் சேதுபதி சார் மாதிரி நான் விஜய் சேதுபதி சார் கூட பிக் பாஸில் சொன்னார், நான் வந்து நோ சொல்லவே மாட்டேன், இப்போ நோ சொல்ல பழகிட்டேனாரு. ஸோ நானும் சில இடங்களில் அடிபட்டு நோ சொல்ல பழகணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். கேட்டவங்களுக்குலாம் எஸ் சொன்னனால தான் நான் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்தோம். ஓகேங்களா? ஓவர் திமிரு, கௌரவம், அந்த கெத்து இதெல்லாம் காமிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க கீழே போயிருப்பேன். பட் அந்த மாதிரி நம்ம ஒரு கெத்து இல்லாமல் நார்மலாக இருக்கிறனால நம்மளை மிஸ்யூஸும் பண்ணுறாங்க இல்லையா, நம்பிக்கை துரோகம் பண்ணுறப்ப சரி ஓகே நோவும் சொல்ல பழகிக்கிறேன் நம்ம வேலை அப்படின்ற மாதிரி வருது. ஸோ யாருக்குமே நான் நோ சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கிறப்ப இது ஒரு பெரிய சேனல் இல்லையா, விஜய் டிவி நம்மளை வளர்த்து விட்ட சேனல். ஒரு இதில் கூட சொல்லியிருப்பாங்க, தற்போசி நட்சத்திரமே விஜய் டிவி கண்டுபிடிச்ச விசித்திரமேன்னு சொல்லியிருப்பாங்க. எது தெரியுங்களா, நான் எவிக்ட் ஆனோடனே அது இது எதுன்னு ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சுல, அதில் பாருங்க. உண்மைதான். அவங்க இல்லை அதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, நார்மலாக சோசியல் மீடியாவில் இருந்தவனை கொண்டு போய்
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் கேரக்டர் நிறைய பாசிட்டிவ் வந்துச்சுப்பா. பிக் பாஸ் விட்டு வெளியில் வரப்போ அவ்வளோ ஆனா உங்களுக்கு நிறைய ட்ரோல்ஸ் நெகட்டிவிட்டி லைக் அதுதான் ஜெயிச்சிட்டோம். அப்படின்றது வந்துட்டே இருக்குல்ல. அதுதான் ஜெயிச்சிட்டோம். ஆக்சுவலாப்பா நீங்கள் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டுமே பேச தான் செய்வாங்க. ஓகேங்களா? உங்களை மாதிரி என் இன்டர்வியூ எடுத்த ஆங்கருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் லேட்டஸ்ட் கருப்பு படம் வந்துச்சு இல்லையா, அதில் வந்து அவ்வளோ பெரிய ஹீரோ அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் 100க்கு 90 கமெண்ட் பேட் கமெண்ட். அப்போ அவர் அந்த இதை என்னை இன்டர்வியூ பண்ண மாதிரி உங்கள் பையனுக்கு அனுப்பிச்சிக்கிறேன் பாருன்னு. இவ்வளோ பெரிய ஸ்டாருக்கே அவர் நாங்கள் குழந்தையா பிறந்து நடிச்சிட்டு இருக்காரு சூர்யா சார். ஸோ அவருக்கே இப்படி வர்றப்ப எங்களுக்குலாம் வர்றதுல என்ன சகஜம்? யாரனாலும் நம்ம மக்கள் பேசுகிறவங்கள பேசலாம் செய்வாங்க. என்ன பேசுகிற மாதிரியே கமல் சாரையே ஒரு இன்டர்வியூல பேசுறாங்கப்பா. நிறைய மைக் வச்சு கேள்வி கேட்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு அவர் என்ன பண்ணாரு, மக்கள் விரும்பினால் நான் அதை செய்வேன்னு சொல்லி டக்குன்னு போயிட்டாரு. அவரையே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ட்ரோல் பண்ணி உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக பேட் கமெண்ட்டு. அதெல்லாம் நத்திங்ப்பா. ஒன்று வளர்ந்துடும், ஒரு பெரிய விஷயம்னா நல்லதும் வரும் கெட்டதும் வரும். நீங்கள் அவங்க கூட தான் உங்களை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? இட்ஸ் நாட் ஏ கம்பேரிசன். அவ்வளோ பெரிய ஆட்களுக்கே இருக்கிறப்ப ஆமாம் கண்டிப்பாக எல்லா பேரோட கண்ணும் ஒருத்தர் மேலே விழுந்துச்சுன்னா அப்படி வரத்தான் செய்யும். நல்லதும் பேசுவாங்க கெட்டதும் பேசுவாங்க. ஒரு பழமொழி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, வீடு கட்டுறவனை பார்த்தா ரோட்டில் போகிறவங்களுக்குலாம் இலக்காரமாக இருக்குமா. நீ ஏன்ப்பா ஜன்னல் எங்கே வச்சிருக்கலாம்ல, ஏன் நீ இப்படி பண்ணியிருக்கலாம்ல, பின்னாடி ஜன்னல் வச்சிருக்கலாம்ல அப்படின்வாங்க. ஜன்னல் இன்னும் கொஞ்சம் சின்னதாக வச்சிருக்கலாம்லன்னுவாங்க. போர்ட்டிகோவை நீ இப்படி வச்சிருக்கலாம்னுவாங்க. செப்டிக் டேங்க அப்பா வச்சிருக்கலாம்ல, போர் எங்கன்னா போட்டிருக்கலாம்னு. அதே மாதிரி தான் இதுவும். உள்ளே போய் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண ஏன் அவர் அப்படி பண்ணியிருக்கலாம்ல, இப்படி பண்ணியிருக்கோம், இது அது இதுன்னு பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை பற்றி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்றீங்களா? அது வரப்பா, இயற்கை பாட்சியா நேச்சர். ஓகே. ஏதாவது அஃபெக்ட் பண்ணியிருக்கா? திவாகர் உடஞ்சி உட்காந்துருக்கீங்களா? ஜாலியாக வெளியே என்ன காட்டுறீங்க. உடஞ்சேன்னா பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பெருசாக நான் கண்டுக்கிற மாட்டேன். கிட்டத்தட்ட பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் பார்க்குற ஆளெல்லாம் திட்டி வீடியோ போட்டாங்க. அப்போ என்ன ஒரு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, பேசுகிற நபர்கள்லாம் அவங்களாம் ஆபாசமாக வந்தவங்க, தப்பான ஆட்கள். நம்ம வந்து விளம்பரம் பண்ணலப்பா. எங்கேயாவது பெய்டு ப்ரொமோஷன் 5000 ஃபாலோவர்ஸ் வச்சாலே ஐடியில் பெய்டு கொலாபரேஷன், டிஎம் ஃபார் கொலாபரேஷன், ஏதாவது ப்ரொமோஷன் இருந்தால் சொல்லுவாங்க. நான் யார்கிட்டையாவது ப்ரொமோஷன் கேட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை ப்ரொமோஷன் வந்தால் உடனே கட் பண்ணிடுவேன் காலை. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் சரியான கொள்கை. ஓகேங்களா? விளம்பரம் அது என்ன ரீசனாக நம்மளோட ரசிக்கிற மக்கள்கிட்ட விளம்பரத்தை போய் திணிக்க மாட்டேன். அதே மாதிரிப்பா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அது உங்கள் ஐடியில் போட்டு ஃபண்டு திட்டி விட்டு போனேன். அவன் கஷ்டம் அவனோட. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணவே மாட்டோம். ஸோ அதில் நேர்மையாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோவில் டீசெண்டாக இருக்கும். நடிப்பு தான் போட்டு ஆக்டிங் தான் நான் பண்ணி போட்டிருப்பேன். ஆக்ஷனாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், ஒன்லி ஆக்டிங் வீடியோவாக தான் போட்டுக்கிட்டே வருவேன். ஸோ நம்ம வந்த வழி வந்து ஒரு டீசெண்டான வழி. வெறும் ஆக்டிங் வீடியோ தான்ப்பா, எடிட் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அது பார்த்தீங்கன்னா பல மில்லியன் வியூஸ் போகும், நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க, எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்படி நம்ம வந்த வழி ஒரு நேர்மையான வழி. நம்ம படித்த படிப்பு ஃபிசியோதெரபிஸ்ட், டாக்டர். இன்னொரு பக்கம் சொல்கிறீங்களே, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நேர்மையான தொழில்ப்பா. மற்ற டாக்டர் மாதிரி ஃபிசியோதெரபி டாக்டர் ஈஸியாக சம்பாதிக்க முடியாது. ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணி 500 வாங்கினா ரொம்ப கஷ்டம். பக்காத பேஷண்ட் படுத்து படிக்க ஆயிடுவாங்க. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணி, ட்ரீட்மெண்ட் பண்ணி, ஸ்ட்ரெச்சிங்கு, ஸ்ட்ரென்த்தனிங்கு, அவங்கள தூக்கி நம்ம நடக்க வைக்கணும்ப்பா. ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் படுத்துட்டாங்க 70 கிலோனா அவங்கள தூக்கி நம்ம நடக்க வைக்கிறதுனா என்ன ஆகும்? ஒரு பேஷண்ட் பண்ணோம்னா ஒரு 500 ரூபா வாங்குறோம்னா அதுக்கு 1000 ரூபாய்க்கு சாப்பிடணும். உடம்புல எனர்ஜி வேணும் இல்லை? உண்மைப்பா. நான் அப்படி சாப்பிட்டு உடம்பு இப்படி ஆகிப்போச்சா என்னன்னு தெரியல. பொதுவாக வாட்டசாட்டமாக தான் இருப்பேன். ஃபர்ஸ்ட் பேஷண்ட்ஸ் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹெவியாக இங்கே இன்டேக்கு பெட்ரோல் போட்டு போனால் தான் அங்கே வண்டி ஓடும். கஷ்டம்ப்பா வேலை. ஏன்னா அப்படி ஆக்சுவலாக அவ்வளோ ஈஸியாக வந்து பேஷண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாது. உழைப்பு இருக்குது, கத்தணும். பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையை தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கீழே அப்படி பொத்துன்னு விழுவாங்க. உடனே நீட்டுக்கு நான் அவங்களுக்கு ஒரு வெர்பல் கமாண்ட் எனர்ஜெட்டிக்காக கொடுக்கணும். வெர்பல் கமாண்ட் கொடுக்குறப்ப அவங்களோட இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்படியான ஒரு நேர்மையான ஒரு ப்ரொஃபஷனில் இருந்துட்டு நம்மளை இவங்கெல்லாம் இப்படி தப்பாக பேசுகிறாங்களேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்கிட்ட ஒரு பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. டைம் கேட்டு அப்பாயின்மெண்ட் டைம் கிடைக்காம, என்ன டாக்டர் டைமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்வாங்க. ஸோ அப்புறம் நிறைய ஜட்ஜுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன்ப்பா. ஜட்ஜு, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் படித்து முடிச்சு போனவொடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜேஎம்னா என்னன்னே தெரியாது. என்னடா ஏதோ எழுதியிருக்காங்களே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு, ப்ராமிஸாக சொல்ல வரேன், அந்த டெர்மினாலஜி நம்மளுக்கு தெரியாது. நம்ம டாக்டர்ஸ் லைனில் உள்ளதான் தெரியும். ஓ அப்படியா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னா ஜட்ஜோ. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களாம் ஜட்ஜம்மாலாம் சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ மரியாதை. ஃபீஸ் ஒன்று நான் கேட்டது ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வச்சு அந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சுருக்காங்கப்பா. அப்படியெல்லாம் நான் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு ஆபாசமாக வந்த நபர்கள் கூட நம்ம சோசியல் மீடியாவில் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறப்ப அப்போ வந்து கலங்கினது உண்டு. என்னடா இது ஒரு சோசியல் மீடியா வந்துட்டோன்றதுக்காக, ஒரு ஆக்டிங்ன்றதுக்காக இவங்கெல்லாம் பேசுகிறாங்களே, வெறும் நம்ம டாக்டராக இருந்தப்போ எப்படி இருந்துச்சு? ரொம்ப அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ரெஸ்பெக்ட் மட்டுமே. இந்த மாதிரி வீடியோ போடுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? அப்படிலாம் நினச்சது இல்லை. யோசிச்சதில்லை எந்த மொமெண்ட்லயும் அந்த மாதிரி ஒரு தாட் வீடியோ போடுறது அதனால நினைப்பா இருக்கு. அதனால அந்த மாதிரிலாம் நினைச்சது இல்லை. இல்ல இவ்ளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுல, ஒரு பாயிண்ட்ல உடைஞ்சு அது ஓப்பனா சொல்லவா, அது வளர்ச்சியோட அதுதான். நெகட்டிவ் பாயிண்ட்ன்றது சும்மா அடிக்க மாட்டாப்பா. நல்லா காக்கிற மாதிரி தான் கல்லடியே படும்.
ஓகே. உங்களுக்கு நீங்கள் அதாவது நான் ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் அது இயற்கையாக வளர்கிறவங்கள தான் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. அதுதான் பேட் கமெண்ட். இயற்கையாக வர்றோம்னா எனக்கு முன்னாடி எடிட்டர் கிடையாது, டீம் கிடையாது, நான் யார் கூடயும் செட்டு சேர்றது கிடையாது, செட்டு சேர்ந்து வீடியோ போடுறதும் கிடையாது. ஒரு சிங்கிள் மேனை அடிச்சு பெர்ஃபார்ம் பண்ணி தூக்கிட்டு போயிடணும். ஓகேங்களா? டக்குன்னு ஒரு கர்ணர் ஆக்டிங் பண்ணணும் அப்படின்னா நெஞ்சில் ஏற்றி குத்துற மாதிரி டக்குன்னு. நிறைய தடவை பண்ணிட்டீங்களா இப்போ நீங்கள் பண்ணதெல்லாம்? இப்போ புதுசாக ஒன்று பண்ணணும்னா என்ன? அது மட்டும் இல்லைப்பா, நிறைய பண்ணியிருக்கேன். பிரியமான பலத்தில் விஜய் சார் கத்தில இது வரைக்கும் பண்ணாமல் புதுசாக ஏதாவது ட்ரை அதாவது எதுக்கு இந்த ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஆக்டிங் பண்ணாலே அவங்க எல்லாத்துக்குமே சூட்டபிள். கதைக்கு ஏத்தாப்புல மாறிக்கிடுவாங்க. எமோஷனலாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும். அதில் ரீசெண்டாக ஏதாவது கற்றுக்கிட்டு லைக் நீங்கள் ஒன்று ட்ரை கற்றுக்கிட்டதுன்னு இல்லைடா, அந்த கேரக்டருக்கு ஏத்தாப்புல நம்ம நடிக்கிறதா. நடிக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடிக்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே. உண்மை அதுதான். உண்மை அதுதான். ஆக்சுவலாக இதெல்லாம் கஷ்டமான நடிப்பு. இந்த கஷ்டமான நடிப்பை நடித்தாலே இவர் எதையும் நடிப்பார்ன்றது ஈஸியான ஒரு விஷயம். ஓகே. அதெல்லாம் நீங்க பண்ணிட்ட கஷ்டமான விஷயம்னா என்ன தெரியுமாப்பா? ஒரு குண்டூசி காலில் குத்துனா கூட நம்மளால தாங்க முடியும். ஐயோ அம்மான்னு தான் போகிறோம் நம்ம. ஓகே, இது இயற்கையான ஆக்ஷன். ஐயோ அம்மா யாரும் குண்டூசி குத்துனோடனே அப்படின்னு போக மாட்டோம். அப்படின்னு போக மாட்டோம், இல்லை அப்படின்லாம் பண்ண மாட்டோம். பயங்கரமாக இருக்கும். ஒரு குண்டூசி காலில் குத்துனாலோ இல்லை கல் குத்துனாலோ நம்மளால தாங்க முடியாது. ஓகேங்களா? நெஞ்சில் ஈட்டி குத்துனா நான் அந்த அது இயற்கையான எக்ஸ்பிரஷன்ஸ்ப்பா. இன்னொன்று, மனுஷனுக்கு கஷ்டகாலம்னு வர்றப்ப அந்த ஃபேஸ் எல்லாம் மாறும். அப்போ வந்து ஃபேஸை நல்லா அழகாக வச்சுக்கிறோம் அப்படிலாம் யாருக்குமே தோணாது. ஓகேங்களா? இது இயற்கையான எக்ஸ்பிரஷன்ஸு. அப்போ இதை கஷ்டப்பட்டு அதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மூச்சு வாங்கும். ஸோ இதே இவ்வளோ ஈஸியாக பண்ணுறாருன்னா கண்டிப்பாக வந்து இவர் அது மட்டும் இல்லை, அதை பண்ணிவிட்டு அது உண்மை தான், நம்மளோட ரெஸ்பிரேஷன் ரேட்டு கூடும்பா. நெஞ்சில் ஈட்டி குத்தின உடனே நம்ம அப்படியே பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு டெத் ஆகி கண் அப்படியே மேலே போகும், ஐ வந்து அப்போடா போகும். அதை அப்படியே ப்ராப்பராக பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு இது கஷ்டமான சீன். இதை நடிக்க தெரிஞ்சவங்களுக்கு மற்ற எதையும் நடிக்க தெரியும். ஓகே. இப்போ எந்த சீன் கொடுத்தாலும் திவாகரால பண்ணிட முடியும். கண்டிப்பாப்பா. நான் வந்து எதையுமே இது வரைக்கும் கழிச்சது இல்லைல்ல. கேரக்டர் ரோலும் பண்ணியாச்சு. நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன இதே பண்ணிக்கிட்டு இருக்காரு? 4 படத்தில் அப்படி பண்ணோம், 5ஆவது படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம காமன் மேன் ஜட்ஜாக இருக்கார்ல ஆரியண்ணா, அவர் கூட ஒரு படம் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து ரிலீஸ் ஆக போகுது. பிஃபோர் பிக் பாஸ் அது. ஆனால் இந்த படத்தில் வாட்டர்மெலன் இப்படி வர மாட்டாரா? வாட்டர்மெலன் அது ஃபேக் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், குழுவும் கொடுத்துட்றேன். கேரக்டரா வர போறீங்க? ஆமாம், கேரக்டர் வர போகிறோம். அவர் என்ன பண்ணார்னா, அவர் தமிழா வா நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கார் இல்லையா? ஸோ அதில் பார்த்த உடனே இது பண்ணிட்டார். அப்போ அவங்க படம் எடுக்க போகிறாங்க வேலை. ஆல்மோஸ்ட் ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணா தெரியல, மூணு ஃபேஸே ஒரு 4-5 இடம். ஆரிய சாரா? ஓகே. எனக்கு இன்னும் அது நினச்சா, அதாவது அவர் நல்ல புத்திசாலி. அப்படியே முகத்தை பார்க்குறாரு, 2-3 தடவை பண்ணிட்டாரு. எங்கேயாவது இன்னொருக்கா பண்ணுனாரு. அந்த அழுகுறதும் இது பண்ணுறது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்த்தாரு. மறுநாள் டக்குன்னு அவர் மேனேஜர் ஃபோன். ஏன்னா அவர் அந்த படத்தில் அவரோட படம், அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். ஓகே. அதனால ஆரி சார் படத்தில் இப்போ அவர் நல்ல மனுஷன் பார்க்க, நல்ல கொரியோகிராஃபர். ஹீஸ் எ பெஸ்ட் கொரியோகிராஃபர், பெஸ்ட் டைரக்டர், எல்லா வகையிலுமே அவர் வந்து சூப்பர். நான் பார்த்துட்டு ஆடி போயிட்டேன், என்னடா இவ்வளோ திறமையாக ஒரு மனுஷனுக்குள்ளன்ட்டு. ஒரு பக்கம் டைரக்ஷன் பண்ணுற அப்படி, ஒரு பக்கம் கேமரா பார்க்குற அப்படி, ஒரு பக்கம் ஆங்கிள் சொல்கிற அப்படி, டேரக்டருக்கு ஈக்குவலாக எல்லாம் உள்ளே இறங்கி சொல்கிற அப்படி, கொரியோகிராஃபு ப்ளஸ் நல்ல ஒரு உழைப்பாளி. ஓகேங்களா? பார்த்த உடனே அவங்களாம் புத்திசாலிகளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சி மறுநாளே கொண்டு வந்து போட்டார். அதே மாதிரி நானும் டக்குன்னு அதை அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டேன். டப்பிங் கூட ஆஃப் டே வேணும்னு கேட்டாங்க. 1 ஹவரில் முடிச்சுட்டு நான் வெளியில் வந்துட்டேன். ஓகே. பண்ணிடலாம்ப்பா. அதாவது நம்மனா ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சிருக்கோம். டயலாக் டெலிவரி ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? லாங் டயலாக்னா அது யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் அது கொஞ்சம் டைம் வேணும். படிச்சுக்க அப்படி தானே பண்ணுறோம். நம்ம எல்லாத்தையும் படித்து ஒரு எக்ஸாம் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், புக்கில் உள்ள மாதிரி தான் எழுதணும். அங்கே இருக்கிறப்பலாம் காலேஜில் மாதிரி நம்ம நினச்சதான் எழுத முடியாது. டயலாக் டெலிவரி எங்களுக்காக சும்மா ஏதாவது பண்ணி காட்டணும்னா டயலாக் டெலிவரியா எப்படி பண்ணலாம்? நிறைய பண்ணியிருக்கேன்லப்பா, நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பொறுக்கி பண்ணாட உனக்கு அளவு கிட்ட வேறமே கிடைக்கலையா? ஒரு அரணா ராத்திரி என் பொண்டாட்டியோட சந்தோஷமா வந்துட்டு உங்கள்கிட்ட லாஸ் சொல்லலான்னு வந்தா இங்க ஒருத்த ஓடி போயிட்டா, அங்க ஒருத்த ஓடி போயிட்டா. ஏண்டா இது மறுநாள் சொல்லக்கூடாதா? அப்படியே கத்தி எடுத்துக்கிட்டு ஆட வெட்டுற மாதிரி அலையணும். உடனே உள்ள இருந்து வேற திவாகர் வந்துருவாரோ? இது அது அப்படிப்பட்ட ஒரு எமோஷனல் சீன்லப்பா. ஓகே. ஒரு ரவுடியா இருப்பாரு, இதா இருப்பாரு, நல்ல மூட்ல இருக்கிறப்போ ஒருத்தன் டக்குன்னு வந்து சொல்லிடுறான், உடனே அப்படியே டென்ஷன் ஆயிரும். அப்படி சோகமா ஒரு டயலாக்னா என்ன பேசுவீங்க எங்களுக்காக? சோகமா டயலாக்கா? சோகமானா அனிதா ப்ளீஸ் அனிதா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அனிதா, ப்ளீஸ் அனிதா.